இப்படி கோமதி நதி எல்லாம் தாண்டி அயோத்தியனுடைய எல்லாம் தாண்டின உடனே ஆபிருச்சேத்வாம் புரி சுவாமி இறங்கி நமஸ்காரம் பண்ணினாலாம் அயோத்திக்கு வடக்க பார்த்து. ஆபிருச்சேத்வாம் புரி சிரேஷ்டே காகுஸ்த பரிபாலிதே. ககுஸ்த வம்சத்தில் பிறந்த பிரபுக்களால் ரட்சிக்கப்பட்ட ஹே தேவதே அயோத்தியா தெய்வமே உன்ன நமஸ்காரம் பண்றேன், நான் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சுவாமி சொல்லிண்டாளாம். எல்லாத்துக்கும் தெய்வம் உண்டு. நாள் எல்லாம் வயல்ல அறுப்பான உடனே தைரியம் கொண்டு போய் கடைசி நாள் நினைத்து கொண்டுவாள். நம்ம இப்ப ஏதாவது கீழே நெல்லு உதிர்ந்திருந்தா பொறுக்கிறான், அதையும் எடுத்து வந்துடுவோம். இப்படி எல்லாம் பிரார்த்திச்சுட்டு சுவாமி கங்கா தீரம் போய் சேர்ந்தாள். கங்கா தீரம் போன உடனே குஹோ ஞாதி சாஸ்திரேனான்னு ஆயிரக்கணக்கான பந்துக்களோட குஹன் அங்க இருந்து சுவாமி வந்திருக்காள்னு தெரிஞ்சு கங்கா தீரத்துக்கு வந்தானாம். அங்க காட்டுல ராஜாவா இருக்கிறவன் வேடனவன் அவன் வந்தான். ஆயிரக்கணக்கான பந்துக்களோட வந்தானா, நடந்து வந்தானா சுவாமியை பார்க்க. சுவாமி வந்து கெஞ்சினால், என்னுடைய பட்டணத்தை நான் ஒழிச்சு விட்டுறேன், நீங்க இந்த அரமனைக்குள்ள நீங்க தேவியோட லட்சுமணோட இருக்கிற இந்த 14 வருஷமும் நான் காட்டுல இருந்து எனக்கு வழக்கம், நான் காட்டுல இருக்கேன். கெஞ்சினானாம். சுவாமி தொட மாட்டேன்னு விட்டாள். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு விருந்து பண்ணி வைக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன்னு விட்டாள் சுவாமி. நீ 2 காரியம் பண்ணி நீ அதனாலேயே நான் திருப்தியா போட்டேன்னாலாம். என்ன நாள் பத்யாம் அபிகமாச்சைவா ஸ்நேகசந்தர்ஷனேன நீ காலால நடந்து வந்தே குஹா என்ன பார்க்க. தன்னை தரிசனம் பண்ணா காலால வந்துட்டா தெய்வத்துக்கு அதுல ஒரு சந்தோஷமா. பத்யாம் அபிகமாச்சைவா ஸ்நேகசந்தர்ஷனேன எங்கிட்ட நீ வச்சிருக்கிற அன்பை நீ வெளிப்படுத்தினையே, அதனால என்ன திருப்தி அடைஞ்சுட்டேன். எனக்கு ஆகாரம் எல்லாம் வேண்டாம். இந்த 14 வருஷமும் பட்டணத்துக்குள்ள நுழைவதில்லை என்ற பிரதிஜை நீ ஒரு உதவி பண்ணினா போரும் நாளா. என்ன இந்த குதிரைகள் எல்லாம் அப்பாவுடைய குதிரைகள், அதுக்கு ராத்திரி நீ தீனி வைக்கணும். அஸ்வானாம் காதனேனாகம் அர்த்தீனான்யேன கேனசித் அஸ்வானாம் காதனேனாகம் அர்த்தீனான்யேன கேனசித். குதிரைகளுக்கு ஆகாரம் வேணும்னு காட்டாளா சுவாமி வாக்கால. அவனுடைய கருணை பாருங்க. ஆமா, பெரிய கல்யாணத்துக்கு உள்ள போவோம், வாசல்ல குதிரை வண்டி காடு கார் ஓட்டின்னு வந்தவன் எல்லாரையும் மறந்து விடுவான் டிரைவர்லாம். அவன் பாட்டு 2 நிமிஷம் கொண்டு வந்து பார்ப்பான். அவன் பறக்க நிற்பான், கையில பணம் இருக்காது. அப்புறம் அவன் சாப்பிட்டாமோ இல்லையம்மன். அப்புறம் 4 மணிக்கு கொடுத்தா ஹோட்டல்ல சாதம் இருக்காது. பகவத் காருண்யம், ஈஸ்வரனை போய் அன்றத்தினுடைய பெருமை. ஜீவன் எவ்வளவு காப்பாற்றுவன்னே பகவத் அனுகிரகம் சேர்ந்தாத்தான் நாம் க்ஷேமத்தை அடைய முடியும். இல்லாம க்ஷேமத்தை அடைய முடியாது. அதுக்குதான் தெய்வம் தெய்வம்னு தெய்வத்தை பகிக்கிறோம், தெய்வத்தினுடைய சரித்திரம் கேட்கிறோம், ராமநாமாவை ஜபம் பண்றோம். அவன் தெய்வத்துக்கு பக்தனை ரட்சிச்சு விட்டோம்னா போறாதுன்னு, அதை எப்படி ரட்சிக்கணுமோ அப்படி ரட்சிச்சாதான் திருப்தின்னு. அவன் ரட்சிக்க வேண்டிய முறைப்படி ரட்சிக்கலன்னா தெய்வத்துக்கு திருப்தி ஆகாது. அவன் அம்மாக்கு குழந்தைக்கு பண்ணி சமயம் பண்ணி போட வேண்டிய முறைப்படி போடலன்னா அவன் என்னமோ மனசு குறையா இருக்கும்னு.